இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் சுரேஷ் ராமச்சந்திரன். இன்றைக்கு நீண்ட காலமாக நீங்களும் நானும் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை தொடங்கப் போகிறேன். அதுதான் உன்னத பாட்டு புத்தகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அன்பானவர்களே, அநேகர் இதை காலாகாலமாக எதிர்பார்த்து கொண்டு வருகின்றார்கள். எனக்கும் நேரமே கிடைக்கவில்லை இதை செய்வதற்கு. ஆனால் நான் நினைக்கிறேன், என்னுடைய பிரசங்கங்கள், படிப்பினைகள் இவற்றில் முதலாய அல்லது தலையாய ஒரு பெரிய ஒரு படிப்பினை என்றால் அது வெளிப்படுத்தின விசேஷம். அதற்கு அடுத்தபடியாக நான் நினைக்கிறது இந்த உன்னத பாட்டு தான். அன்பானவர்களே, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நான் உங்களுக்கு அவசரம் இல்லாமல் போதிய அளவு ஆழமாய் உங்களை அழைத்து கொண்டு போய் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போது இதை கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமான விவரங்கள் தெரிய வரும். உங்களுக்கு நம்ப முடியாத பல விஷயங்கள் கூட உங்களுக்கு கேள்விப்பட வேண்டி வரும். ஆகவே ஒரு பேப்பரும் பேனையும் எடுத்துக்கொண்டு குறித்து கொண்டு நான் சொல்லும் வசனங்களை எல்லாம் திருப்பி பார்த்து கொண்டு தயவு செய்து இதை படியுங்கள். என்னுடைய செய்திகளிலே இருக்கின்ற ஒரு குறைபாடு என்னவென்றால், நான் கண்டுபிடித்து கொடுக்கின்ற பல விஷயங்களை நாம் இணையத்திலோ அல்லது வேறு புத்தக வாயிலாகவோ பார்க்க முடியாது. அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் கேட்பார்கள், பாஸ்டர் சுரேஷ், நீங்கள் எங்கிருந்து இந்த தகவல்களை திரட்டி கொண்டீர்கள் என்று. என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், நான் ஒரு வேத விஞ்ஞானி, வேத ஆய்வாளர். நான் அந்த புரோட்டோஸ்கிரிப்டஸ் என்று சொல்லுகின்ற மூல மொழி ஆதாரங்களை வைத்துத்தான் என்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்கிறேன். வெறும் புத்தகங்கள் வாசித்து அல்லது இணையத்தின் வாயிலாக அல்ல. அப்படி புத்தகங்கள் வாசித்து இணையங்களின் வாயிலாக ஆராய்வது சரியில்லை, தப்பு என்று நான் சொல்லவே இல்லை. என்னுடைய அழைப்பு எப்படி என்றால், சம்பந்தப்பட்ட தேசங்களுக்கு செல்வேன், சம்பந்தப்பட்ட அந்த நூதன சாலைகளுக்குள் நுழைவேன், அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர்களோடு நான் பேசி ஆராய்ந்து அந்த புரோட்டோஸ்கிரிப்டஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆரம்ப அந்த நூல்களை நான் பார்ப்பேன். இவற்றால் தான் நான் என்னுடைய ஆய்வுகளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகவே இவற்றை நீங்கள் இந்த கூகுள் மூலமாகவோ அல்லது வேறு வாயிலாகவோ பெற்றுக்கொள்வது கடினம். அதற்காக நான் சொல்வது தான் சரி, நீங்கள் இதைத்தான் நம்ப வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்வது கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இது என்னுடைய ஒரு குறை. என்னால் உங்களுக்கு அதை அந்த உதவியை செய்ய முடியாது. என்னிடத்தில் சொல்வார்கள், பாஸ்டர், வாட் இஸ் யுவர் சோர்ஸ் என்று. மை சோர்சஸ் ஆர் ஒரிஜினல். அந்த ஒரிஜினலை வைத்து தான் பேசுவேன். ஆண்டவர் எனக்கு எபிரேய மொழியை கிருபையாய் கொடுத்திருக்கிறார், கிரேக்க மொழியையும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சம்பந்தமான ஆய்வுகளை பண்ணுகின்ற அந்த கிருபைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்னுடைய அழைப்பு. அந்த அழைப்பு அப்படிப்பட்டது. ஆகவே அன்பானவர்களே, அவசரம் இல்லாமல் ஆறுதலாக ஆனால் ஆழமாக இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். உன்னத பாட்டு புத்தகம் கடந்த 2000 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பல வாராக தப்பாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு புத்தகம். ஏன், அதற்கு முன்னே கூட இன்னும் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் போனீர்களானால், சாலமோன் அதை எழுதின காலம் தொட்டு இன்று வரை யூதர்கள் கூட இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்பதனை இந்த பாடத்திலே நீங்களாகவே தெரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அமைந்திருக்கின்ற புதிய ஏற்பாடு சம்பந்தமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் உன்னத பாட்டு. ஆகவே புதிய ஏற்பாட்டை நம்பாத அந்த யூதர்களால் அதற்குள்ளே, அந்த உன்னத பாட்டுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாது அல்லவா? ஒரு உதாரணம் சொல்லவா? ஆதியாகமம் 3:15 பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. யூதர்களுடைய தனாக்கிலே இருக்கின்ற முதல் புத்தகத்திலே இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து அதை சபித்து விட்டு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றாரே. அது இன்று வரை யூதர்களுக்கு புரிந்திருக்கிறதா? இயேசுவை பற்றித்தான் சொல்லி இருக்கின்றது என்று யூதர்களுக்கு புரிகிறதா? இல்லை. காரணம், அவர்கள் இயேசுவை நம்புவது கிடையாது. அவர்களுக்கு புதிய ஏற்பாடு கிடையாது. அந்த மெஸ்ஸியானிக் யூதர்கள் தவிர பெரும்பான்மை யூதர்களுக்கு புதிய ஏற்பாடு கிடையாது. அதுபோல உன்னத பாட்டு புதிய ஏற்பாடு சம்பந்தமானதுமான ஒரு புத்தகம் என்றபடினால் யூதர்களுக்கே அது புரியவில்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் இதை ஒழுங்காய் புரிந்து கொள்ளாதபடியினால்
அவர்கள் பலவாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அவற்றில் சில நல்ல கருத்துக்களும் உண்டு, சில தப்பான கருத்துக்களும் உண்டு. ஒரிகன் என்று சொல்லி ஒரு பிரபலமான ஒரு சபை ஆதி பிதா இருந்தார். அவர் சொன்னார், இந்த ரட்சிக்கப்பட்டு புதிதாய் வருகின்ற கிறிஸ்தவர்கள் அவர்கள் முதல் ஒரு 10-15 வருடங்களுக்கு உன்னத பாட்டு புத்தகத்தை படிக்கக்கூடாதாம். ஏனென்றால் அது ஒரு காமம் நிறைந்த, காதல் நிறைந்த, பாலியல் நிறைந்த ஒரு புத்தகம். ஆகவே அந்த பக்கம் போய்விட வேண்டாம் என்றெல்லாம் எச்சரித்திருந்தார். இன்று வரை அந்த ஒரு கருத்து நிலவி வருகின்றது. சில வேதாகம கல்லூரிகளிலே, நான் இதை பொறுப்பாய் சொல்லுகிறேன், என்னிடத்தில் கேட்காதீர்கள் எந்த கல்லூரிகள் என்று சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த இந்த உன்னத பாட்டு என்பது கிட்டத்தட்ட காமசூத்திரம் போன்றது என்று இப்படியே சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால், இப்போ காமசூத்திரம் உங்களுக்கு தெரியும், எப்படி இந்த காம லீலைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது என்று. அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவ காமசூத்திரம் தான் இந்த உன்னத பாட்டு என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. அப்புறம் சொல்வார்கள், இது வெறும் ஒரு கவிதை புத்தகம், இது 2 பேர் பாடுகின்ற ஒரு பாடல், இதிலே இறையியல் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது என்று. ஆனால் அன்பானவர்களே, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை, அதன் 8 அதிகாரங்களை எத்தனை பாகங்களாய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேனோ எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு இறையியல் புத்தகம், ஒரு சரித்திர புத்தகம், ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், ஒரு கவிதை புத்தகம், ஒரு ஆராதனை புத்தகம், இப்படி பல முகங்களை கொண்ட ஒரு அருமையான புத்தகம் என்பதனை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவரை பற்றி இதில் இருக்கிறது, ஆதியை பற்றி இருக்கிறது, சிருஷ்டிப்பை பற்றி இருக்கிறது, இயேசுவை பற்றி இருக்கிறது, சபையை பற்றி இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றி இருக்கிறது, பரலோகத்தை பற்றி இருக்கிறது, புதிய வானம் புதிய பூமியை பற்றி இருக்கிறது, எல்லாவற்றையும் பற்றி இருக்கிறது. ஆகவே விலாவரியாக இந்த புத்தகத்தை நாம் படிக்கப் போகிறோம் அன்பானவர்களே. சரி, இந்த தலைப்பை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழிலே உன்னத பாட்டு என்று வருகிறது. பாட்டு உண்மை, இது ஒரு கவிதை. பாட்டு உன்னத பாட்டு. ஏன் உன்னதம்? உன்னதம் என்பது ஒரு உயர்ந்த தெய்வீகத்தை குறிக்கின்றது அல்லவா? அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களால் இயன்றதை இங்கே செய்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் இதை சொல்லவா? கிரேக்க மொழியிலே அஸ்மாடான் என்று இருக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற பலருக்கு கிரேக்க மொழி தெரியும். அஸ்மாடான், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாடல்களுக்கெல்லாம் பாடல், அப்படி. ஆனால் உண்மையில் இதனுடைய உண்மையான தலைப்பு எபிரேய மொழியிலே அல்லவா இருக்க வேண்டும். ஆகவே எபிரேய மொழியிலே இது என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாடல் என்றால் எபிரேய மொழியிலே ஷேக், ஷேக், ஷேக் ஹ ஷஹீம், ஷேக் ஹ ஷஹீம். ஷேக் என்றால் பாடல், ஷஹீம் என்றால் பாடல்கள், ஹ ஷஹீம் என்றால் அந்த பாடல்கள். ஆகவே ஷேக் ஹ ஷஹீம் என்றால் பாடல்களுக்கெல்லாம் பெரிய பாடல் என்று அர்த்தம். இப்போ அன்பானவர்களே, நான் உங்களுக்கு தமிழிலே இதை நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் இலகுவான ஒரு உதாரணத்தை எடுக்கலாம். திருக்குறள் நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா? தயவு செய்து நினைக்க வேண்டாம் திருக்குறள் ஒரு மத புத்தகம் என்று. வேற்று மதக்காரர்கள் தங்களுடைய மதம் சம்பந்தமான புத்தகம் என்கின்றார்கள். சில கிறிஸ்தவர்கள் கூட அது கிறிஸ்தவத்தை தான் கவிதை விதத்திலே மறைமுகமாக காட்டுகின்றது என்கின்றார்கள். அந்த வாதத்துக்கு நான் போக விரும்பவில்லை. ஆனால் திருக்குறளை பற்றின ஒரு விஷயம் நமக்கு தெரியும். என்னவென்றால் அது 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 1330 குறள்கள் இருக்கின்றன. அப்படித்தானே? ஆரம்ப குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு முதல் 1330 குறள்களை திருவள்ளுவர் 3 பகுதிகளாக பிரித்து நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த ஒரு திருக்குறள் போல எபிரேய மொழியிலே அமையப்பெற்ற ஒரு நூல் தான் இந்த உன்னத பாட்டு. என்ன வித்தியாசம் என்றால், இந்த உன்னத பாட்டு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது சாலமோன் மூலமாக. அதனால் தான் இதற்கு சாலமோனின் உன்னத பாட்டு என்று பெயர். இப்போ சாலமோனை எழுத வைத்தவர் ஆண்டவர். ஏன் ஆண்டவர் சாலமோன் மூலமாக எழுதினார் என்று கண்டுபிடிப்பதற்கு நாம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு போய் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவன்
சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். 3 விஷயங்களை கொடுத்தார். ஒன்று ஞானம், அடுத்தது புத்தி. ஞானம் புத்தி என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. ஞானம் என்பது ஒரு ஒரு உள்ளார்ந்த ஆவி சம்பந்தமான ஒன்று, ஆவிக்குரிய ஒன்று. புத்தி என்பது ஆத்மா சம்பந்தமானது. புத்தி மூளை சம்பந்தமானது. படிக்கும் பொழுது புத்தி வரும், அனுபவத்திலே புத்தி வரும், மற்றவர்கள் மூலமாக புத்தி நமக்கு புகட்டப்படும், அறிவுரைகள் மூலம் புத்தி வரும், சுய படிப்பின் மூலம் புத்தி வரும். ஆகவே புத்தி, ஞானம் மாத்திரம் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கவில்லையாம், புத்தியையும் கொடுத்தாராம். கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி என்பது ஒரு ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் சைக்காலஜிக்கல் ஸ்டாமினா, மென்டல் ஸ்டாமினா, எமோஷனல் ஸ்டாமினா, அதை கொடுத்திருந்தார். ஒரு நல்ல உறுதியான மனப்பாங்கு கொண்ட ஒரு வீரன். இப்போது சில பேர் சொல்லுகிறார்கள், அன்பானவர்களை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யூதர்கள் இஸ்ரவேல் என்ற ஒரு குட்டி நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களுக்கு உலக அறிவு இல்லை, கிழக்கத்தைய தேசத்திலே, இந்தியாவிலே, சைனாவிலே, இப்படி பல தேசங்களிலே வாழ்ந்த ஞானிகளை பற்றி அவர்களுக்கெல்லாம் தெரியாது, அதனால் தான் அவர்கள் சாலமோன் பெரிய ஞானி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று. பாருங்கள் அடுத்த வசனத்தை, 30வது வசனத்தை பாருங்கள். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. கிழக்கத்தி புத்திரர் என்றால் யார்? கிழக்கு, இந்தியா, இலங்கை, சைனா, ஜப்பான், மொங்கோலியா, இந்த கிழக்கத்திய புத்திரர் எல்லாரும் பெரிய 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 பண்டிதர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள், ஞானிகள், அறிஞர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் விட சாலமோன் ஞானியாம். அது மாத்திரமல்ல, எகிப்தியரின் ஞானம். ஏன் எகிப்தியரின் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? முதல் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர்களே எகிப்தியர்கள். உலகின் முதல் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதே எகிப்தில். இப்படி எகிப்திய ஞானம் என்பது, பிரமிட் எங்கே இருக்கின்றது? எகிப்திலே. இப்போ விவசாயத்தை, ஒரு வறண்ட நிலத்தில் நைல் நதியை கொண்டு விவசாயத்தை அமைத்தவர்கள் எகிப்தியர்கள். எகிப்தியர்களுடைய அறிவு பிரமாதமானது. அதையும் விட சாலமோனுடைய அறிவு பெரிதாம். இப்போ இஸ்ரவேலுக்கு நீங்கள் யாராவது போயிருந்தால், நீங்கள் மெகிடோ என்று சொல்லுகின்ற ஒரு பண்டைய நகரத்துக்கு நீங்கள் போனால், அதில் நீங்கள் 2 கிணறுகளை பார்ப்பீர்கள். ஒரு பாரிய கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்குள்ளே 183 படிகளால் இறங்கி போகலாம். இறங்கி அதற்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. அந்த சுரங்கப்பாதை வழியாய் மெகிடோவுக்கு வெளியே நீங்கள் வந்தவுடன் அங்கே ஒரு சின்ன கிணறு இருக்கிறது. அதில் ஊற்று தண்ணீரும் வரும், வெளியிலிருந்து கொண்டு வந்து தண்ணீரும் போட முடியும். அதில் இருந்து ஒரு 84 படிகள் மூலமாக மேலே ஏறலாம். இறங்கும் பொழுது பாரிய கிணற்றுக்குள் 183 படிகளால் இறங்கி, ஏறும் பொழுது 84 படிகளால் ஏற வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த பாரிய கிணறு அதிக ஆழம் கொண்டது, அகலம் கொண்டது. சின்ன கிணறு அவ்வளவு ஆழம் இல்லை, அகலமும் இல்லை. அப்படித்தானே? அப்படியானால் விஞ்ஞானத்தின்படி இந்த சின்ன கிணற்றுக்கு நீங்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்றுகிறீர்களோ அதற்கு சமமான அளவு தண்ணீர் தான் அந்த சுரங்கம் வழியாக பெரிய கிணற்றுக்கும் போய், ஆங்கிலத்திலே வாட்டர் லெவல் என்று சொல்லுவார்கள், அந்த தண்ணீர் நிலை ஒரே சமமாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை விஞ்ஞானிகளால், அக்வாலஜிஸ்ட், தண்ணீர் விஞ்ஞானிகள் மற்றும் பற்பல விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம் என்ன தெரியுமா? சாலமோன் இந்த சின்ன கிணறுக்குள் தண்ணீர் ஊற்ற அதனுடைய அந்த மட்டத்தை விட அந்த சுரங்கம் வழியாய் போகின்ற தண்ணீரின் மட்டம் மேலே ஏறும் அளவுக்கு அவர் செய்திருக்கின்றார். இது ஒரு சின்ன உதாரணத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி விஞ்ஞானத்தையே அவர் குழப்பும் அளவுக்கு அப்படி ஒரு கிணற்று அமைப்பை செய்தார் என்பது இன்று வரை எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கிறது. சாலமோன் தன்னுடைய ஞானத்தினாலும் புத்தியினாலும் என்னென்ன சாதனைகளை படைத்தார் என்று தெரியாதவர்கள் அவருடைய ஞானத்தை பற்றியும் புத்தியை பற்றியும் அறியார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை போன்ற ஒரு ஞானி, அவரை போன்ற ஒரு புத்திமான் வரவே இல்லை. ஆனால் அவர் தவறுகள் செய்தார், பாவங்கள் செய்தார், தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் எடுத்தார். அதெல்லாம் வேறு. பிற்காலத்திலே அவர் பின்வாங்கினார், மனைவிமாரின் தெய்வங்களுக்கு ஆலயங்கள் கட்டினார். அதெல்லாம் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. முதிர் வயதாகும் பொழுது சாலமோன் அவனுடைய மனைவிமார் அவனுடைய மனதை தேவனை விட்டு அந்நிய தேவர்கள் பக்கம் சாய பண்ணினார்கள் என்றெல்லாம். ஆனால் அவர் இவ்வளவு பெரிய ஞானி என்பதனை நாம் மறக்கக்கூடாது. பாருங்கள் 31வது வசனம். அவன் இஸ்ராகியனாகிய எத்தானிலும்
ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தார். அந்த காலத்தில் இருந்த ஞானிகள் அதை பற்றி யோசிக்காதீர்கள். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று. இப்போ 32வது வசனம் முக்கியம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். 3000 நீதிமொழிகள். அவ்வளவு நீதிமொழிகளும் வேதத்திலே கிடையாது. வேதத்திலே கொஞ்சம் இருக்கின்றன. நீதிமொழிகள் புத்தகத்திலே வருகின்ற 31 அதிகாரங்களும் சாலமோனுடைய நீதிமொழிகள் அல்ல. அங்கே வேறு சிலரும் நீதிமொழிகள் மொழிந்திருக்கின்றார்கள். ஆனால் சாலமோனுடைய நீதிமொழிகள் அதிகமாய் உண்டு. ஆனால் வேதத்துக்கு வெளியே நீங்கள் பார்த்தால் சாலமோனுடைய நீதிமொழிகள் ஏகப்பட்டவை, ஆயிரக்கணக்கில் உண்டு. 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. வாவ்! 1000க்கு மேல் பாடினால் அந்த இஸ்ரவேல் சரித்திரத்தில் 1000 பாட்டுகளுக்கு மேல் யாருமே பாடினது கிடையாது. அதனால்தான் ஷேஹீம், அதாவது பாட்டுகளுக்கெல்லாம் பாட்டு என்று இந்த உன்னத பாட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. புரிகிறதா? இப்போ அவருடைய ஞானத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுகிறேன். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும். அப்போ அவர் தாவரவியலாளர், பாட்டானிஸ்ட். அடுத்து மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் ஜூவாலஜிஸ்ட். எப்படி? மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள். அடுத்தது மச்சங்கள், மேரினாலஜிஸ்ட், அக்வா மேரினாலஜிஸ்ட் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். அன்பானவர்களே, வேதத்திலே பாட்டானி இருக்கின்றது, ஜூவாலஜி இருக்கின்றது, மெரினாலஜி, அக்வாலஜி, அக்வா மெரினாலஜி இருக்கின்றது. இவை எல்லாம் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். என்ற தெய்வமே, எவ்வளோ பெரிய ஞானி என்று பாருங்கள். அப்போ இந்த சாலமோன் இந்த உன்னத பாட்டை எழுதுகின்றார். இப்போ ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். அவர்தான் சாலமோனை அந்த அளவுக்கு உயர்த்தினது. இப்போ அன்பானவர்களே, இந்த உன்னத பாட்டு அவ்வளவு பெரிய ஒரு தாவரவியலாளன், ஒரு விலங்கியலாளன், ஒரு தண்ணீரியலாளன், மீனியலாளன், எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் சரியான தமிழ் சொற்களா என்று, விஞ்ஞானி, ஒரு கட்டடக் கலைஞன், ஒரு இசைக்கலைஞன், ஒரு வீரன், நல்ல மனோ திடகாத்திரம் கொண்ட ஒரு ஞானி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தெரிவு செய்து ஆண்டவர் 8 அதிகாரங்கள் கொண்ட ஒரு ஷேஹிம், அதாவது பாட்டுகளுக்கெல்லாம் பாட்டாய் 8 அதிகாரங்கள் கொடுத்திருந்தால் அது வெறும் காதல் பாட்டுகளாய் இருக்க முடியுமா? வெறும் காம பாட்டுகளாய் இருக்க முடியுமா? அதற்குள் ரகசியங்கள் இருக்கலாம் அல்லவா? அதைத்தான் இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அன்பானவர்களே, அப்போ இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே விஞ்ஞானம் இருக்கிறது, கலை இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, பழைய ஏற்பாடு இருக்கிறது, புதிய ஏற்பாடு இருக்கிறது, ஆதி இருக்கிறது, அந்தம் இருக்கிறது, பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசுவானவர் இருக்கிறார், சபை இருக்கிறது, புறஜாதியார் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் இருக்கின்றார்கள், பிசாசு இருக்கிறது, சோதனை இருக்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது, 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது, புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது. இல்லாதது ஒன்றுமே இல்லை. உன்னத பாட்டு புத்தகத்திலே இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே இதைத்தான் நாம் படிக்க போகிறோம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு ஒரு மறை பொருளாக காட்டப்பட்டிருக்கிறது. பாரடாக்ஸ் என்று வேத அறிஞர்கள் சொல்லுவார்கள். மறைப்பொருள் என்றால் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அவற்றை அகழ்ந்தெடுத்து ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ஆகவே ஆண்டவர் இந்த உன்னத பாட்டுக்குள் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த மர்மங்களை என்னோடு சேர்ந்து சுழியோடி இறங்கி போய் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். ஓகேயா? இப்போ இதனுடைய அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் அவர் கதாநாயகனாம், சூலமித்தியாள் கதாநாயகியாம். கதாநாயகனும் கதாநாயகியும் ஒருவரை ஒருவர் நோக்கி பாட்டு பாடுகிறார்களாம். இவர் அவளை பார்த்து காதல் பாட்டு பாடுகிறாராம், அவள் இவரை பார்த்து காதல் பாட்டு பாடுகின்றாராம். ஏன் காதல் வர வேண்டும் இங்கு? ஏன் பாசம் வந்திருக்க கூடாது? சொல்லுகிறேன் கேளுங்கள்.
உலகில் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு மேன்மை கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இயேசுவானவர் தனது விசுவாசிகளுடன் கொண்ட அந்த உறவுக்கு பெயர் மணவாளன் மணவாட்டி உறவு. இன்னும் சபை இயேசுவின் மனைவியாகவில்லை. அது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது. அப்போ இன்று நீங்களும் நானும் சபையாயிருந்தால் நாம் இயேசுவுக்கு யார்? மணவாட்டி. இயேசுவானவர் யார்? மணவாளன். அப்போ மணவாளன் மணவாட்டிக்கு பாடுவதும் மணவாட்டி மணவாளனுக்கு பாடுவதுமான அந்த பாட்டுகளை அடிப்படையாய் கொண்டு அவற்றுக்குள்ளே சரித்திரம், இறையியல், விஞ்ஞானம், தீர்க்க தரிசனம், புத்தி உரை, அறிவுரை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவரால் உலகத்தில் அபரிமித ஞானியாய் ஏற்படுத்தப்பட்ட சாலமோன் மூலமாக. ஆகவே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தினுடைய கதாநாயகன் வேறு யாரும் அல்ல, சாலமோன். எந்த சாலமோன்? இதை எழுதின சாலமோனா? கிடையவே கிடையாது. ஷலோம் என்பது சமாதானம். ஷல்மோன் என்றால் சமாதானன். ஆனால் ஷிலோஹ் என்றால் சமாதானர். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். யார் அந்த சமாதான பிரபு? இயேசு. சூலமித்தியாள் என்ற இந்த இடத்துல வருகின்றது யார் தெரியுமா? அந்த சாலமோனுடைய பெண்பால். அதாவது அந்த சமாதான பிரபுவின் பெண்பால். அன்பானவர்களே, சமாதான பிரபுவின் பெண்பால் என்றால் யார்? ஆவியின் கனியிலே 9 சுளைகள் உண்டல்லவா, கலாத்தியர் 5:21-22. அதிலே அன்பு, சந்தோஷம், அடுத்தது என்ன? சமாதானம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவியின் கனியின் ஒரு சுளை என்ன? சமாதானம். அப்போ சமாதானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் இயேசுவினால் பெற்றுக்கொண்ட அந்த சமாதான பிரஜைகள் யார்? சபை. ஆகவே உன்னத பாட்டு புத்தகத்திலே வருகின்ற சூலமித்தியாள் யாருமல்ல, கிறிஸ்தவர்கள். ஆகவே இந்த முதல் பாகத்திலே நான் உங்களுக்கு அறிமுக உரையைத்தான் கொடுக்கின்றேன். அடுத்த பாகத்திலே நான் உங்களுக்கு பேசப்போவது என்னவென்றால், ஷல்மோன் அல்லது சாலமோன் என்கின்ற இயேசுவானவரும் சூலமித்தியாள் என்று சொல்லுகின்ற சபையும் ஒருவரை ஒருவர் நோக்கி பாடுகின்ற அந்த பாடலின் மூலம் என்ன அழகாக ஆண்டவர் தனது எதிர்பார்ப்புகளை, ஏக்கங்களை, தனது அறிவுரைகளை, படிப்பினைகளை விஞ்ஞானத்தின், வேதத்தின், தீர்க்க தரிசனத்தின், எதிர்காலத்தின் விடயங்களை உள்ளடக்கி நமக்கு தந்திருக்கிறார் என்று. ஆகவே அன்பானவர்களே, அப்படியானால் இந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிக்கடி நிறுத்தி இதை பின்னே ஓட்டி அப்புறம் எழுதி இப்படித்தான் படிக்க வேண்டும். அவசரமில்லாமல் ஆறுதலாய் படிப்போம். உங்களுக்கு வேண்டுமானால் மறுபடி இதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த பாகத்திலே உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தோடு சந்திப்போம். அதுவரை சூலமித்தியாக்களே போய் வாருங்கள்.